கங்குவா திரைப்படத்தோட வாழ்நாள் சாதனையை வேட்டையன் திரைப்படம் வெறும் 6 மணி நேரத்தில் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் ரஜினி ரசிகர்கள் செம்மையாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அதனால தான் கங்குவா திரைப்படம் ரஜினி கூட போட்டி போடவில்லை அப்படின்னும் விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. சூர்யா ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட வேட்டையன் இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகிறது. ஸோ வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா வேட்டையன் திரைப்படம் ரஜினி ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான திரைப்படமோ அதே மாதிரி சூர்யா ரசிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமான திரைப்படம். ஸோ கிட்டத்தட்ட ரஜினி ரசிகர்களும் சூர்யா ரசிகர்களும் ஒரு ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. ஆனால் வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறமா கங்குவா திரைப்படம் தன்னோட ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணி அடுத்த 1.5 மாதம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் இருக்காங்க. இதனால் ஒரு பெரிய வாரே இணையதளத்தில் போனது வேட்டையனுக்கும் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் சூர்யா ரசிகர்களுக்கும் இது ஒரு பெரும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறியது. அதனால வேட்டையன் திரைப்படத்திலிருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே ரஜினி ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. அதே சமயம் ஆப்போசிட்ல இருக்க சூர்யா ரசிகர்கள் அந்த ஒரு அப்டேட்டை விமர்சனம் செய்கிறாங்க. அந்த ஒரு பாத்தை நிறைய பேர் ட்ரோல் செய்து கொண்டும் வருகிறார்கள். இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் நடந்திருக்கு. அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட ப்ரொமோஷனை லைக்கா நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாவதால் வேட்டையன் திரைப்படத்தோட முதல் பாடலை நமக்கு இன்னைக்கு வெளியிடலாம் அப்படிங்கிற பிளானில் நேற்று ஈவினிங் கரெக்டாக 5 மணிக்கு வேட்டையன் திரைப்படத்தோட அஃபிஷியலான ஃபஸ்ட்டு சிங்கிளை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் பயங்கரமாக ரசிகர் மத்தியில் ஒரு கவர்ந்திருக்கு. ஒரு விமர்சனம் பயங்கரமான விமர்சனம் பெற்றிருக்கு. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இது தாண்டா ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அனிருத் அவர்கள். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் கங்குவா திரைப்படத்தோட வாழ்நாள் ரெக்கார்டை வெறும் 6 மணி நேரத்தில் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது கங்குவா திரைப்படத்தோட ஃபயர் சாங்கும் இதே மாதிரி தான் வெளியாச்சு. அந்த சாங்குக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஃபயர் சாங் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா எல்லாரும் ஃபயர் சாங் ட்ரோல் பண்ண தான் ஆரம்பித்தாங்க. இந்த சாங் சாமி சாங் மாதிரி இருக்குது, கடவுள் சாங், ஐயப்பன் சாங் மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனாலுமே ஒரு நல்ல வியூஸ் கங்குவா சாங் கிடைச்சது. தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடத்தில் இந்த ஒரு சாங் ஒரு பெரிய ரீச் இருந்தது அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். ஸோ இந்த கங்குவா சாங் இது வரைக்கும் 290K லைக்ஸ் வாங்கியிருந்தது. அந்த ஒரு லைக் ரெக்கார்டை வெறும் 6 மணி நேரத்தில் வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் 6 மணி நேரத்தில் 250K லைக்ஸ் ஈஸியாக அடித்து விட்டது. இது ஒரு பெரிய ரெக்கார்டாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி வியூஸ் பக்கம் போனா வியூஸ் கங்குவா திரைப்படம் 12 மில்லியன் வியூஸ் 24 ஹவர்ஸில் வாங்கியிருந்தது. வேட்டையன் திரைப்படத்தோட முதல் பாடல் இப்போ வரைக்கும் 4 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கு. அதாவது ஒரு 10 மணி நேரம் கணக்குப்படி 4 மில்லியன் வியூஸ் வாங்கியிருக்கு. ஸோ இன்னுமே அதிகமான வியூஸ் வாங்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேட்டையன் திரைப்படம் வியூஸ் ரீதியாக கங்குவா திரைப்படத்தை தோற்கடிக்குமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆனாலும் சோஷியல் மீடியாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் செமையாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். கங்குவா திரைப்படத்துக்கு இப்போ அடிமேல் அடி விழுந்து கொண்டே வருகிறது. ஸோ இதை சரிப்படுத்த கண்டிப்பாக 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ கிரீன் ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சூரிய ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. முக்கியமாக கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை நீங்கள் இப்போ அனௌன்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஃபயராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சூர்யா ரசிகர்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ நீங்கள் வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கங்குவா திரைப்படத்தோட ரெக்கார்டை வேட்டையன் சிங்கிள் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ வசூல் ரீதியாகவும் வேட்டையன் வசூல் கங்குவா பிரேக் பண்ணுமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா சினிமா சம்மந்தமான அப்டேட் டக்கு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கங்குவா திரைப்படத்தோட வாழ்நாள் சாதனையை வேட்டையன் திரைப்படம் வெறும் 6 மணி நேரத்தில் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் ரஜினி ரசிகர்கள் செம்மையாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அதனால தான் கங்குவா திரைப்படம் ரஜினி கூட போட்டி போடவில்லை அப்படின்னும் விமர்சனம் செய்து கொண்டு வருகிறார்கள். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. சூர்யா ரசிகர்களுக்கும் ரஜினி ரசிகர்களுக்கும் இதை பற்றி டீட்டெயிலாக பேசலாமா? அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்
அனிருத் அவர்களோட வேட்டையன் இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாகிறது. ஸோ வந்து வேட்டையன் திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்ட அப்புறமா வேட்டையன் திரைப்படம் ரஜினி ரசிகர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமான திரைப்படமோ அதே மாதிரி வந்து சூர்யா ரசிகர்களுக்கும் ரொம்ப முக்கியமான திரைப்படம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ரஜினி ரசிகர்களும் சூர்யா ரசிகர்களும் ஒரு ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. ஆனால் வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கங்குவா திரைப்படம் தன்னோட ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணி அடுத்த 1.5 மாதம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானில் வந்து இருக்காங்க. இதனால் வந்து ஒரு பெரிய வாரே வந்து இணையதளத்தில் போனது வேட்டையனுக்கும் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் சூர்யா ரசிகர்களுக்கும் இது வந்து ஒரு பெரும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறியது. அதனால் வேட்டையன் திரைப்படத்திலிருந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலுமே ரஜினி ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. அதே சமயம் ஆப்போசிட்டில் இருக்க சூர்யா ரசிகர்கள் அந்த ஒரு அப்டேட்டை வந்து விமர்சனம் செய்கிறாங்க. அந்த ஒரு பாத்தை வந்து நிறைய பேர் வந்து ட்ரோல் செய்து கொண்டும் வருகிறார்கள். இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் நடந்திருக்கு. அதாவது வேட்டையன் திரைப்படத்தோட ப்ரொமோஷனை வந்து லைக்கா நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாவதால் வேட்டையன் திரைப்படத்தோட முதல் பாடலை வந்து நமக்கு இன்னைக்கு வெளியிடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து நேற்று ஈவினிங் கரெக்டாக 5 மணிக்கு வேட்டையன் திரைப்படத்தோட அஃபிஷியலான ஃபஸ்ட்டு சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பயங்கரமாக வந்து ரசிகர் மத்தியில் ஒரு கவர்ந்திருக்கு. ஒரு பயங்கரமான விமர்சனம் வந்து பெற்றிருக்கு. யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு இது தாண்டா ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அனிருத் அவர்கள். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து கங்குவா திரைப்படத்தோட வாழ்நாள் ரெக்கார்டை வந்து வெறும் வந்து 6 மணி நேரத்தில் வந்து பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது கங்குவா திரைப்படத்தோட ஃபயர் சாங்கும் வந்து இதே மாதிரி தான் வந்து வெளியாச்சு. அந்த சாங்குக்கும் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் ஃபயர் சாங் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா எல்லாரும் வந்து ஃபயர் சாங் வந்து ட்ரோல் பண்ண தான் ஆரம்பித்தாங்க. இந்த சாங் வந்து சாமி சாங் மாதிரி இருக்குது, கடவுள் சாங், ஐயப்பன் சாங் மாதிரி இருக்குது, அப்படி இப்படின்னு எல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனாலுமே வந்து ஒரு நல்ல வியூஸ் வந்து கங்குவா சாங் வந்து கிடைச்சது. தமிழில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடத்தில் வந்து இந்த ஒரு சாங் வந்து ஒரு பெரிய ரீச் வந்து இருந்தது அப்படின்னு நான் சொல்ல வேண்டும். ஸோ இந்த கங்குவா சாங் வந்து இது வரைக்கும் வந்து 290K லைக்ஸ் வந்து வாங்கியிருந்தது. அந்த ஒரு லைக் ரெக்கார்டை வந்து வெறும் வந்து 6 மணி நேரத்தில் வந்து வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வேட்டையன் திரைப்படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து 6 மணி நேரத்தில் 250K லைக்ஸ் வந்து ஈஸியாக வந்து அடித்து விட்டது. இது வந்து ஒரு பெரிய ரெக்கார்டாக வந்து பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி வியூஸ் பக்கம் போனா வியூஸ் வந்து கங்குவா திரைப்படம் வந்து 12 மில்லியன் வியூஸ் வந்து 24 ஹவர்ஸில் வந்து வாங்கியிருந்தது. வேட்டையன் திரைப்படத்தோட முதல் பாடல் இப்போ வரைக்கும் வந்து 4 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. அதாவது ஒரு 10 மணி நேரம் கணக்குப்படி வந்து 4 மில்லியன் வியூஸ் வந்து வாங்கியிருக்கு. ஸோ இன்னுமே வந்து அதிகமான வியூஸ் வாங்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வேட்டையன் திரைப்படம் வியூஸ் ரீதியாக வந்து கங்குவா திரைப்படத்தை தோற்கடிக்குமா அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஆனாலும் வந்து சோஷியல் மீடியாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் செமையாக வந்து கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். கங்குவா திரைப்படத்துக்கு இப்போ அடிமேல் அடி விழுந்து கொண்டே வருகிறது. ஸோ இதை சரிப்படுத்த வந்து கண்டிப்பாக 7 ஸ்க்ரீன் ஸ்டுடியோ கிரீன் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து சூரிய ரசிகர்கள் மத்தியில் வந்து இருக்குது. முக்கியமாக கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டை நீங்கள் இப்போ அனௌன்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், ஃபயராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து சூர்யா ரசிகர்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ நீங்கள் வேட்டையன் திரைப்படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிள் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு அந்த ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கங்குவா திரைப்படத்தோட ரெக்கார்டை வந்து வேட்டையன் சிங்கிள் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ வசூல் ரீதியாகவும் வந்து வேட்டையன் வசூலை வந்து கங்குவா பிரேக் பண்ணுமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா சினிமா சம்மந்தமான அப்டேட் டக்கு தெரிஞ்சுக்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.